வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி வந்துங்க ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் வந்து பொருளெல்லாம் வாங்கணுங்க. அது என்னென்ன பொருள் வாங்கினா அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சர்விங் பவுல் மாதிரி வாங்கணுங்க. இது வந்துங்க செராமிக் பவுல் மாதிரிங்க. நம்ம சமைச்சிட்டு வந்து இதில் வந்து வீடியோக்கெலாம் டிஷ்ஷு போட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாங்க. அதுக்கு வாங்கினேன். இது டபுள் கலர் இருக்குங்காட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இங்கே வந்து 3 பீஸ் இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி அவங்க வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று டேமேஜ் ஆகாத மாதிரி சென்டரில் வந்து இது வச்சு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது வந்துங்க மிக்சிங் பவுலுங்க. அது எப்போ பிடிச்சி வாங்கிட்டே இருந்தேன். அது வாங்கலான்னு இருக்கிறது மறுபடியும் வாங்காமல் இருந்ததுங்க. சரி, இந்த டைம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். பாருங்கள், 3 பவுலு அமேசான் தானுங்க. ஆனால் ரொம்ப விலை வந்து அளவாக தான் இருந்துச்சுங்க. வெயிட் வந்து அளவான வெயிட் தானுங்க. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. அடுத்தது அதோட சின்ன சைஸுங்க. அதுக்கு ஒன்று அதோட சின்ன சைஸுங்க. 3 பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக வாங்கணுட்டு இருந்தேன், வாங்காமே இருந்ததுங்க. இந்த தடவை ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அடுத்தது வந்துங்க நம்ம சமையல் கட்டில் வந்து கார்னர் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கினுங்க. இது வந்துங்க மீஷோவில் வாங்கினுங்க. இது ஒன்று கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்குது. இது வந்து செவுத்தையும் ஒட்டிக்கலாங்க. நம்ம ஓட்ட போட்டு மாட்ட ஒடுங்கிறது இல்லை. இது செவுத்தில் ஒட்டிட்டு இதில் வந்து மாட்டிக்கலாங்க. ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்துச்சுங்க. சரி, பரவாயில்லைன்னு நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடுத்த பொருள் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துங்க நம்ம காய்கறிலாம் போட்டுக்க முடியுங்களா, அந்த டப்பாங்க. இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த டப்பா வந்துங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நம்ம காய்கறிலாம் போட்டுக்க முடியுங்களா, சின்ன சின்னதாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தலைங்க, இஞ்சி, பச்சை மிளகா, அதெல்லாம் போடுற மாதிரிங்க. ஒரு ட்ரேயில் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதனால் சரி இது வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேங்க. அதுக்கு ஒரு மூடி விட்டுருக்காங்க. அடுத்து என்ன பார்க்கலாங்க. அடுத்து வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா, நம்ம மசாலா ஐட்டம்லாம் போடுவோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதெல்லாம் போடுற மாதிரி ஒரு தனித்தனி பாக்ஸுங்க. ஒரு ட்ரேயில் வந்து தனித்தனி பாக்ஸாக இருக்குது. நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் அதுவும் போட்டுக்கலாங்க. சப்போஸ் வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. அதில் வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. இதனோட விலையும் கம்மியாக தான் இருந்துச்சுங்க. 100 150 நினைக்கிறேன். சரி, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, அது ஒன்று வாங்கினேங்க. அடுத்தது வந்துங்க இது வந்துங்க பன்னீர் செய்வோம் இல்லைங்களா வீட்லேயே, அந்த பன்னீர் பாக்ஸுங்க. நம்ம வீட்லேயே வந்து பாலை வந்து இது பண்ணி இதில் ஊற்றி நம்ம மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சிட்டோம்னா நல்லா பன்னீர் இதுலேயே செஞ்சுக்கலாங்க வீட்லேயே. அதுக்காக ஒன்று வாங்கினேன். இது குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. பன்னீர் பாக்ஸு இது வாங்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த பொருள் என்னங்கன்னா, நம்ம சாமி ரூம்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து நம்ம ஆணியில் அடிச்சு தானுங்க மாட்டணும். அது மாட்டாமல் இந்த ஸ்டிக்கரே ஒட்டிங்க. அதுலேயே ஊக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் மாட்டிக்கலாங்க. இது வந்து 1 கிலோ வெயிட்டுக்கு மேலே தாங்குங்களாமா. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஒரு வீடியோஸ் கூட பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு காமிச்சிருந்தாங்க. நல்லா இருக்குன்ட்டு வாங்கினேன். இதில் ஒன்றில் வந்து ஒரு 10 பீஸ் இருக்குங்க ஒரு கவரில். விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஆயில் கேனுங்க. செராமிக்லேயே வந்து ஆயில் கேனு.
ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா, சரின்ட்டு 2 வாங்கினேன். இது எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்துங்க மீஷோவில் வாங்கினேங்க. லாண்ட்ரி பேஸ்கெட்டுங்க, நம்ம துணியெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. இது வந்து 140 ரூபாய். ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாதுங்க, ஆனால் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன், நல்லா தான் இருக்குதுங்க. நம்ம அளவாக கொஞ்சம் அவங்க பெட்ரூமில் வந்து ஒரு நாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு நாளைக்கு. அதனால் அது இப்படி இருக்குங்க, திறந்து ஓப்பன் பண்ணால் இப்படி மடக்கி வச்சுன்னா சுருக்காக இருக்குது. யூஸ் பண்ண சரியாயின்னு நினைக்கிறேன். சரி, நல்லா இருந்துட்டு வாங்கினேன். இப்படி போட்டு வச்சுக்கலாங்க, ஒரு பெட்ரூமுக்கு ஒவ்வொன்று வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் யூஸ் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்குது. இது எங்கே ஆன்லைனில் வாங்கின பொருளுங்க. இந்த பொருளாக பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.